வெல்கம் டு ஃபுட்டி சாய்ஸ். இவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி. இது வந்து ரொம்ப சிம்பிள் பண்ணுறதுக்கு, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபிக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காய் வந்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்கிக்கணும். அதில் தான் இதோட டேஸ்ட்டே இருக்குது. இந்த மாதிரி பிஞ்சு கத்திரிக்காய் வாங்கி இப்படி நாளாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும். ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணி ஒரு கடாயில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இதுக்கு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காவை ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். முழுசாகவே போட்டுடலாம். முழுசாக வந்து நாளாக கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல, அந்த கத்திரிக்காவை அப்படியே போட்டுட்டு இதில் வந்து சீக்கிரமாக வேகிறதுக்காக நம்ம வந்து கல் உப்பு இதில் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக கல் உப்பு அதையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா வதக்க போகிறோம். அப்போ வந்து கல் உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரமாக சாஃப்ட் ஆயிரும், நமக்கு வந்து சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், இப்படி நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து இதை எடுத்து வச்சிடலாம். எடுத்து ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். இதே பேனில் தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். மறுபடியும் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டதுக்கப்புறமா அது ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு தாளிக்கிறதுக்கு, கடுகு வெடித்ததுக்கப்புறமா 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாமே நல்லெண்ணெயில் பண்ணுங்கள். அப்புறமா கருவேப்பிலை கொஞ்சம், அதுக்கப்புறமா இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 10-15 பல் பூண்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக வந்து இதை வந்து வறுத்து விட்டுக்கலாம். பூண்டு வேகணும்ல, அதுக்காக வறுத்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு 20-25 சின்ன வெங்காயத்தை உரித்து வச்சுருக்கிறேன். அதையும் இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். எண்ணெயில் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது வந்து லைட்டாக இந்த வெங்காயம்லாம் வேகணும்ல, அதுக்காக தான் நம்ம வதக்கிட்டு இருக்கிறோம். அப்புறமா இதில் வந்து நம்ம தக்காளியை வந்து இன்றைக்கி முழுசாக போட போகிறதில்ல. மிக்சியில் வந்து ஒரு 2 தக்காளியை வந்து நான் அரைச்சி பேஸ்ட் மாதிரி வச்சுருக்கிறேன். அதை தான் இதில் நான் இன்றைக்கி ஆட் பண்ண போகிறேன். நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் பூண்டெல்லாம். இப்போ நம்ம இதில் தக்காளியை ஆட் பண்ணிடலாம். 2 தக்காளி எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன். அதை தான் நான் இது கூட ஆட் பண்ண போகிறேன். இப்படி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து குழம்பும் நமக்கு கொஞ்சம் கன்சிஸ்டன்சி இருக்கும். அதனால தான் நம்ம அரைச்சி ஆட் பண்ணுறோம். அரைச்சி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கணும், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வந்து ஒவ்வொரு பொடியாக இதில் வந்து ஆட் பண்ணிட வேண்டியதான் இன்றைக்கி. இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், காரத்திற்கு ஏற்ப. அப்புறமா நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி ஆட் பண்ண போகிறோம். இதை நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து இதில் இன்றைக்கி 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது இதில் நம்ம வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணிடலாம். எண்ணெயெல்லாம் இதில் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிட வேண்டியதான். அப்புறமா இந்த குழம்புக்கு கொஞ்சமாக நான் தேங்காயும் அரைச்சி ஊற்ற போகிறேன். அதாவது ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கோங்க. துருவின தேங்காய் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் நம்ம இந்த குழம்பு கூட இன்றைக்கி வந்து ஆட் பண்ணணும். இதை நல்லா கொதி விட்டுருச்சு. இப்போ இதில் நம்ம சாம்பார் தூள் போடலாம். எண்ணெயெல்லாம் எப்படி பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. சாம்பார் தூள் போட்டதுக்கப்புறமா அதையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மிக்ஸ் கொடுத்து அதோட பச்சை வாசனையெல்லாம் போகணும்ல, அதுக்காக தான். நல்ல மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். அதோட தண்ணி நான் இன்றைக்கி இதில் ஊற்ற போகிறேன். இது வந்து நான் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி. இதை வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம்.
எக்ஸ்ட்ரா உங்களுக்கு புளிப்புத்தன்மை வேணுன்னா கொஞ்சம் கூட நீங்கள் வந்து கரைச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி இதெல்லாம் ஊற்றிருக்கிறேன். பாருங்கள் ரொம்ப கட்டியாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். பொடி புளி தண்ணி எல்லாத்தையும். அப்புறமா இதில் லைட்டாக அங்கங்கேயா பபிள்ஸ் வருது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா ஏற்கனவே வெங்காயம் பூண்டெல்லாம் வதக்கிருக்கிறதுனால ஈஸியாக வெந்துடும். உப்பு புளியெல்லாம் பார்த்துட்டு காரம்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நீங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இதை நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கிறேன், அதையும் கொஞ்சம் இதில் ஊற்றுறேன். ஊற்றுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து நல்லா கொதிக்க விட வேண்டியதான். கொதித்து எண்ணெயெல்லாம் படர்ந்து வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வதக்கி வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணிட வேண்டியதான். கத்திரிக்காவை ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 3-4 நிமிஷம் வேக விடுங்க. ஆல்ரெடி வதக்குனது தான், இருந்தாலும் இது குழம்புல வேகும் போது இன்னும் சாஃப்டாக நல்லா வெந்துடும். கொதிக்கட்டும். நல்லா இப்படி கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை அதை எடுத்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காக மேலே வந்து மறுபடியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். நல்லெண்ணெய் தான் விடணும், அதுதான் நல்ல வாசனையும் நல்ல ஃப்ளேவரையும் கொடுக்கும் நமக்கு. அதனால் மறுபடியும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே ஆட் பண்ணி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் மறக்காமல் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு அட்டகாசமான ரெசிப்பியில் வந்து உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. Thanks for watching Foodie Choice.